லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் என்ன நினைச்சு பேசினாரோ அது சக்சஸ் ஆகிவிட்டதாவே இப்ப தெரியுது. ஆனா இந்த விஷயத்தை நடிகர் விஜய் தனக்கு சாதகமாக்கி கொண்டாரா என்ற புதிய கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு. லால் சலாம் ஆடியோ விழாவில் நடிகர் விஜய்க்கும் எனக்கும் போட்டி இல்லை, அப்படியெல்லாம் பேசாதீங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ரஜினி பேசியிருந்தாரு. அதாவது விஜய் நான் பார்த்து வளர்ந்த புள்ள, அவரை நான் காக்கான்னு சொல்லலை, ஆனால் நான் சொன்ன காக்கா கதையை சிலர் அப்படியே திரித்து ரசிகர்கள் மத்தியில் சண்டையை உண்டாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் வெளிப்படையாகவே பேசுனது விஜய் ரசிகர்களை ரொம்பவே சைலண்ட் ஆக்கியிருக்கு. நடிகர் ரஜினிகாந்தோடைய லால் சலாம் படத்தோட ப்ரொமோஷனுக்காக தான் அப்படி பேசினார் என அஜித் ரசிகர்களிடையே புகுந்து பற்ற வைக்க நினைச்சாலும் அதெல்லாம் இல்லைப்பா, பெரிய மனுஷன் தான் என விஜய் ரசிகர்கள் ரஜினிகாந்தின் பேச்சை கேட்டு ரொம்பவே ஆனந்தம் அடைஞ்சிருக்காங்க. படு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி வீடியோ மீம்ஸுகளை பயன்படுத்தி ரஜினிகாந்த் மோசமா பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் ட்ரோல் செஞ்சுட்டு வந்த நிலையில இனிமேல் ரஜினிகாந்துக்கு உரிய மரியாதை கொடுப்போம்னு சொல்லிட்டு ரஜினிகாந்தை இனிமேல் ட்ரோல் செய்ய மாட்டோம் என பல விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல இதுவரை நாங்கள் ரஜினியை படு மோசமாக விமர்சிட்டு வந்தோம், இனிமேல் சூப்பர் ஸ்டாராக அப்படி பேசவே மாட்டோம்னு சொல்லிட்டு சத்தியம் செய்யாத குறையா பதிவுகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் மற்றும் ரஜினி ரசிகர்கள் ஒன்றாக இணைந்த நிலையில சில அஜித் ரசிகர்கள் இதனால அப்செட் ஆகியிருக்காங்க. இதுவரை ரஜினி ரசிகர்களுடன் இணைந்து கொண்டு விஜயும் அவரது ரசிகர்களையும் வெறுப்பேற்றி வந்த அஜித் ரசிகர்களுக்கு இந்த புதிய கூட்டணி சுத்தமாக பிடிக்கல. இதனால் வெளிப்படையாகவே அவங்க கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. சினிமாவை தாண்டி அடுத்து பெரிய எய்மோட அரசியல் கட்சி ஆரம்பிக்க இருக்க நடிகர் விஜய் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரஜினிகாந்த் மன்றங்கள் மூலமாக செயல்பட்டு வரும் ரஜினிகாந்த் ரசிகர்களின் பலத்தை புரிந்து கொண்ட நிலையில ரஜினிகாந்தின் லால் சலாம் பேச்சை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு இனிமேல் சண்டை வேண்டாம் என்ற முடிவோடு ரஜினி மன்ற நிர்வாகிகளுக்கு பார்த்தீங்கன்னா மறைமுக கட்டளை விடுத்த நிலையில தான் இனிமே ரஜினியை ட்ரோல் செய்ய மாட்டோம் என விஜய் ரசிகர்கள் முடிவு செஞ்சிருக்காங்களாம். இந்த கேள்வியும் இப்போ எழுப்பிட்டு தான் வராங்க. பாலிவுட் நடிகர்கள் முதல் இந்திய சினிமாவின் அனைத்து பிரபலங்களும் ரஜினிகாந்தை கொண்டாடி வரும் நிலையில தமிழ் சினிமாவில் மூத்த நடிகரை ஒருமையில பேசுவது, ஆபாசமா சித்தரித்து கமெண்ட்டுகளை போடுவது, வன்மத்தை கக்குவது போன்ற விஷயங்கள் இல்லாம வியாபார யுக்தியை தாண்டி ரஜினிகாந்துடன் மோதல் இல்லாம அவரை மதித்து செல்வதுதான் நல்ல விஷயம். அதுதான் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் மற்றும் அஜித் ரசிகர்களிடையே இனிமேல் சண்டை வராதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மீண்டும் பயங்கர சண்டை ஆரம்பிச்சது போல இல்லாமல் சரி இனிமே விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரஜினியை ட்ரோல் செய்ய மாட்டாங்கன்றது உறுதியாக தெரிஞ்சு போச்சு. நீங்கள் இப்படி விஜய் ரசிகர்கள் சொன்ன விஷயத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்றது உங்களோட கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.